Taste the Daily. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மாணவியர் விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட 25 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பட்டுக்கோட்டையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவிகள் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள அரசு ஆதி திராவிடர் மகளிர் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இன்று காலை அவர்கள் காலை உணவு சாப்பிட்ட நிலையில் 11 மணி அளவில் அவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மாணவிகளை உடனடியாக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கு அரசு மருத்துவமனை வெள்ளக்காடாக காட்சியளித்தது. செய்யூர், விளம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் பிரிவில் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் கடும் அவதியடைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வடிகால் வசதிகள் முறையாக இல்லாததால் அரசு மருத்துவமனையில் தேங்கிய மழை நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தாய்லாந்தின் புக்கெட்டில் இருந்து டெல்லி புறப்பட்ட விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. புக்கெட்டில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 30,000 அடி உயரத்தில் பறக்கும்போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இதையடுத்து 16 முறை வானில் வட்டமடித்த விமானம் தாய்லாந்து விமான நிலைய கட்டுப்பாட்டாளரின் எச்சரிக்கையின் பேரில் புக்கெட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இதன் பின்னர் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்து விமானத்தின் பாதுகாப்பை உறுதி செய்தனர்.